பிரைஸ் காட். புதிய மாதம் ஜூலை மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமது தேவாதி தேவன் நம்மை நடத்தினார். இதுவரையிலும் அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துங்க. என்னோடு கூட சேர்ந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்திலும் இந்த 7வது மாதத்திலும் உங்களுடைய கிருபை மிகவும் புதியவைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நீ ஆண்டவரை அழைத்த அழைப்பு, நீர் கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் மாறாதவைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக நீ பேச போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரோமர் 8:36 வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவன்களானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் அவர் முன்னறிந்திருக்கிறார். அவர் முன்னமே அறிந்திருக்கிறபடினால தான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக முன் குறித்து இருக்கிறார். அவர் குறித்து விட்டார். உங்களை முன் குறித்து விட்டார். முன்னே அறிந்தார். நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி முன்னறிந்தார். முன் குறித்திருக்கிறார். முன் குறித்த உங்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். அவர் அவருடைய நோக்கத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். அழைத்த உங்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அழைத்து பாவங்களற உங்களுடைய பாவங்களை போக்கியிருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார். என்றைக்கு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் எடுத்தீர்களோ அந்த வேளையில் ஆண்டவருடைய இரக்கத்தை அவர் காண்பித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னும் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர் நம்மை தம்முடைய நாமத்து நிமித்தம் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமையானவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகிமையின் ரகசியத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் தன்னையே நம்ம எல்லாருக்காகவும் பிதா சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை. அவரை ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் நமக்காக மரித்தவர், நமக்காக ஆனால் எழுந்தும் இருக்கிறார். அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக மன்றாடி நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
உங்கள் சார்பிலே செயலாற்றும்படியாக, உங்களுக்கு பதில் வரும்படிக்கு, அற்புதம் வரும்படிக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே உங்களை நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அப்படி இருக்கும் பொழுது 36வது வசனத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருபோதும் என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாது. எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த வியாகுலமோ துன்பமோ பசியோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒருவனும் பிரிக்க முடியாது. ஒரு காரியமும் பிரிக்க முடியாது. எந்த மனிதனோ சத்துருவின் எந்த இவைகள் எல்லாமோ என்ன துக்கத்தை கொடுத்தோ, என்ன சந்தோஷக்குறைவை கொடுத்தோ, எந்த வறுமையை கொடுத்தோ, எந்த மோசம் போக்கும் காரியங்களை கொடுத்தோ, பிசாசானவன் உபத்திரவத்தை கொண்டு வந்து, தீமைகளை கொண்டு வந்து என்னை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி இப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு நேராய் தருகிற வார்த்தை இதுதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்கப் போவதில்லை. அதனால் கவலைப்படாதிருங்க. கிறிஸ்துவின் அன்பு, உங்களை தேடி வந்த அன்பு, உங்களை ரட்சித்த அன்பு, உங்களை மாற்றின அன்பு, உங்களை அபிஷேகித்த அன்பு, அந்த தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அன்பு உங்களுக்குள்ளாக நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்ட அன்பு. 37வது வசனத்தில், இவை எல்லாவற்றிலும் அன்பு கூறுகிறவராலேயே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினபடியினால அவருடைய மகிமையான ஜெயத்தை தருகிறார். முதலாவது காரியம், மகிமையான ஜெயத்தை தருகிறார். அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டபடினாலே, நமக்குள்ளே ஊற்றப்பட்டபடினாலே, அந்த டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ், அவருடைய அந்த வெளிப்படுத்தப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த மகிமையான ஜெயத்தை தரும்படிக்கு ஒவ்வொன்றின் மேலும் ஒவ்வொரு காரியத்தின் மேலும் முற்றிலும் ஜெயம் தருகிறார். 2வது, அவர் அன்பிலிருந்து நிகழ்காரியமோ வருங்காரியமோ நம்மை பிரிக்க மாட்டாது. எந்த உயர்வோ தாழ்வோ, எந்த மரணமோ ஜீவனோ, தேவ தூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ, வேறு எந்த சிருஷ்டியும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய அன்பிலிருந்து ப்ரெசண்ட் சிச்சுவேஷனோ அல்லது ஃப்யூச்சர் சர்க்கம்ஸ்டான்சஸோ நம்ம பிரிக்காது. நமக்கு அவர் முற்றிலும் ஜெயம் தருகிறார். எல்லா காரியத்திலும் ஜெயம் தருவார். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் மாதமாக இருக்கும். ஆண்டவர் முற்றிலும் ஒவ்வொன்றின் மேலும் ஜெயத்தை தருவார். உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. அவர் அன்பிலிருந்து உங்களை இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அல்லது த ஃப்யூச்சர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன்று உங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். 3வது, எந்த வல்லமைகளோ, மரணம் ஜீவன் அல்லது நம்முடைய லைஃப்ஸ் ப்ராப்ளம் அல்லது டெத் அல்லது ஃபாலன் ஏஞ்சல்ஸ், ஈவிலான அதிகாரங்கள் வல்லமைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அவைகள் ஒன்றும் எந்த விதத்திலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்பதை நீங்கள் அதை நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்திலும்
அவருடைய அன்பிலிருந்து உங்களை அவர் பிரியாமல் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு முற்றிலும் நமக்கு போதுமான அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பினால தான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பின் கயிறுகள் மூலமாக நாம் இழுத்து கொள்ளப்பட்டோம். அவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் அவருடைய பலிபீடத்தில் நம்மை கட்டி வைத்துள்ளார். இப்பொழுதும் அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய அன்பு மிகவும் பெரியது. அவர் நமக்கு கொடுக்கிற விக்டரி க்ளோரியஸ் விக்டரியாக இருக்கிறது. அது மகிமையான ஜெயமாக இருக்கிறது. டார்க் ரூலர்ஸ் இன் த ஹெவன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது டார்க் ரூலர்ஸ் இன் த ஹெவன்ஸ், இருளின் அதிகாரங்கள். இன்னும் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் ஆனாலும் என்று சொல்லும் பொழுது ஃபாலன் ஏஞ்சல்ஸ். லைஃப்ஸுடைய ட்ரபிள்ஸ் நம்மை ஜெயம் கொள்ள முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லது அந்தகார கிரியைகள் ஒன்றும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் ஆவி, அந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த இருளின் ஆதிக்கங்கள், அந்த அதிகாரம், அந்த டார்க் ரூலர்ஸ், இருளின் அந்த கிரிய நிலவி கொண்டிருக்கிற இருளின் ஆவியின் கிரிய, அந்தகாரத்தின் ஆவி ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ப்ரெசண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில், ஃப்யூச்சர் சர்க்கம்ஸ்டான்சஸில் தேவனுடைய அன்பை உங்களை விட்டு அது எடுக்க முடியாது, அது பாதிக்க முடியாது, எந்த விதத்திலும் தாக்க வர முடியாது, அந்த அன்பிலிருந்து பிரிக்காது. நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தாது. அவருடைய அன்பிலிருந்து அவைகள் பிரிக்காது. அது நம்மை பலவீனப்படுத்துவது இல்லை என்று சொல்லி இந்த 38வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். மேலும் இந்த யூனிவர்ஸில் உள்ள, இந்த வேர்ல்டில் கிரியேட் செய்கிற எந்த பவரும், அது டெப்த்தில் கிரியேட் செய்கிறதோ, ஆழத்தில் கிரியேட் செய்கிறதா இருந்தாலும், உயர்வான ஒன்றாக இருந்தாலும், அல்லது அந்த கிரியை ஒன்று கூட நமக்கு மேலே உள்ள பவரோ கீழே உள்ளதோ எதுவாக இருந்தாலும், அது தேவனுடைய அந்த ஃபேஷனேட் லவ்வில் இருந்து நம்மளை தூரப்படுத்தாது, தூரப்படுத்த முடிவதில்லை, முடியவே முடியாது. அவர் அன்பை விட்டு விலகச் செய்ய முடியாது. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த மாதம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை தூரப்படுத்தாது. இந்த நாளில் நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட அன்பு இருக்கிறதே, அவருடைய டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ் அந்த மகிமையான ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. உங்களுடைய இந்த நாளில் அந்த நிகழ்காரியங்களோ வரும் காரியங்களோ எதுவும் பாதிக்காது. அவருடைய அன்பிலிருந்து நீங்கள் பிரிந்து போவது இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் எந்த தீமையின் ஆவியோ, மனுஷிக ஆவியோ, பொல்லாத ஆவியோ, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவியோ அது உங்களை பிரிக்காது. மேலும் அவருடைய அன்பை விட்டு உங்களை தூரப்படுத்தாது. அவருடைய அன்பை விட்டு உங்களை விலக செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஆழத்தில் கிரியை செய்கிற கிரியையாக இருந்தாலும், எந்த உயர்வின் ஸ்தானமாக இருந்தாலும், தாழ்வாக இருந்தாலும், எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை
டீவியேட் பண்ண முடியாது, உங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து கொள்ளுங்க. இந்த நாளில் இந்த வேளையில் நிச்சயிக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நமக்கு கொடுக்கிறார். அவைகளெல்லாம் உண்மை உள்ளவைகள், உண்மை உள்ள வார்த்தைகளை, யதார்த்த நிறைந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவீங்களா? மகிமையான ஜெயத்தை உங்களுக்கு தருகிறார். ஒவ்வொரு காரியத்தின் மேலும் மகிமையான ஜெயம். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் ஒரு ஜெயம், அவருடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட தேவாதி தேவனுடைய பரிசுத்த அன்பு, தூய்மையான அன்பு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. உங்களை அதிகமாக அவர் பக்கத்தில் நெருங்கி கிட்டி சேர அவருடைய அன்பு இப்பொழுதும் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய அன்பினால் உங்களை, தம்முடைய பாசத்தினால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு மேலான அன்பு, அவருடைய அன்பு மேலான அன்பு. அந்த அன்பை உங்களுக்குள்ள இப்பொழுதும் குறைபட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்தில் எங்கும் குற்றப்படுத்தப்படுறீங்களா? அல்லது குறை கூறுகிற ஆவியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ? ஆனால் உங்களை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. உங்களை பிரிக்க யாராலும் முடியாது. இயேசுவின் அன்பு அவ்வளோ நெருக்கமான அன்பு, அந்யோன்ய அன்பு, உண்மை அன்பு, மாசற்ற அன்பு, தூய்மையான அன்பு, உங்களை கைவிடாத அன்பு. இந்த வேளையில் அவருடைய அன்பினால் உங்களை சிநேகிக்கிறார். நான் உன் ஆத்துமாவை சிநேகிக்கிறேன், என்னுடைய அன்பினால் உங்களை சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். என்னுடைய அன்பு குறைபடாது. என்னுடைய அன்பு உண்மையில் நிறைவாக இருக்கும். என்னுடைய அன்பிலே நீ உன்னை காத்துக்கொள். அன்பிலே உன்னை காத்துக்கொள். அன்பினால் என்றும் நிரப்பப்படுவாயாக என்று சொல்கிறார். என்னுடைய அன்பை பார்க்கும் பொழுது, அதை நீ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நிகரற்ற அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய். என்னுடைய அன்புக்கு ஈடானது ஒன்றுமில்லை, நிகரானது சமமானது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் பேசினதற்காக ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக, உம்முடைய அன்பினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் பரிபூரணமான ஜெயம், முற்றிலும் ஜெயம், ஒவ்வொன்றின் மேலும் ஜெயம் நீங்கள் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் மகிமையான ஜெயத்தை, ஒவ்வொரு காரியத்திலும் மகிமையான ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் வருவதாக. ஒவ்வொரு நிகழ்காரியத்திலும் வரும் காரியத்திலும் அப்பா பலன் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீங்க. ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீங்க. ஏனென்றால் அவர் ஜெயம் எடுத்தார். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே அதற்கு உண்பதாக எழுந்தும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டும் இருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் உங்களுடைய வேண்டுதலையும் கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலை தரும்படிக்கு அவர் உங்களுக்குள்ளே ஏற்றபடி வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரை நீ பரிந்து பேசி வேண்டுதல் செய்து ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஜெயத்தை
நீ தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.